முத்தழகு, அஞ்சலி 2 பேருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாங்க. வந்தவுடனே வெளிய வராங்க. வந்தவுடனே அதே மாரி ஆரத்தி எல்லாமே எடுக்குறாங்க பேச்சு. ஃபர்ஸ்ட்டு எல்லாமே அந்த பெண் குழந்தைக்கு தான் எடுக்குறாங்க. அதே மாதிரி தங்க செயின் எல்லாமே போடுறாங்க. சரி வீட்டுக்குள்ள போங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க பேச்சு. அப்ப அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு வராங்க. பின்னாடி அவங்க அம்மா ரெஜினா எல்லாருமே வராங்க. தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது அப்படியே கால் தடுக்கி கீழ விழற மாரி குழந்தைய போடுற மாரி போயிட்டாங்க. அப்படியே முத்தழகு ஒரு கையில குழந்தைய புடிச்சுட்டாங்க. குழந்தைய அப்படியே பூமி கிட்ட குடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. "இப்ப பரவாயில்லையா அஞ்சலி?" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்கறாங்க. "இல்ல எனக்கு பயங்கரமா வலிக்குது. வலி தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெஜினா கேட்கறாங்க. "என்ன ரொம்ப வலிக்குதா?" "ஆமாம்மா என்னன்னே தெரியல. தடி கூட என்னால எடுத்து வைக்கவே முடியல. பயங்கரமா கால் வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "சரி இரு இரு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல இல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உள்ள போகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி முத்தழகு நீ தானே குழந்தைய வச்சிருக்க. நீ போ. நீங்க 2 பேருமே 2 குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க. அதே மாரி முத்தழகு, அஞ்சலி குழந்தைய தூக்கிட்டு 2 பேருமே உள்ள போறாங்க. பயங்கரமா சந்தோஷத்தோட பூமி, முத்தழகு 2 பேரும் ஒவ்வொருத்தரா பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோனே குழந்தைய பயங்கர சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க. குழந்தைய அப்படியே முத்தழகு பார்க்குறாங்க. முத்தழக பார்த்து குழந்தை சிரிச்சுட்டே இருக்கு. "பாருங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா குழந்தைய பார்த்தாலே எல்லாருக்குமே சந்தோஷமா தானே இருக்கும். "வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. 2 குழந்தையுமே முத்தழகு வச்சிருக்காங்க. ஆனா அஞ்சலிக்கு பயங்கரமா கோவம் வருது. "அம்மா நீ போய் குழந்தைய வாங்கு போ" அப்படின்னு சொல்றாங்க. "சரி வா பார்த்து வா" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூட்டிட்டு உள்ள வராங்க. எல்லாருமே உள்ள வராங்க. "சரி இந்த முத்தழகு நீ போயிட்டு ரெஸ்ட் எடு போ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. "அஞ்சலி நீயும் போ" அப்படின்னு சொல்லிட்டு. "குழந்தைய கொஞ்ச நேரம் முத்தழகு வச்சுக்கட்டும். அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க பேச்சு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம். நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா போயிட்டு குழந்தைய வாங்கிட்டு வராங்க முத்தழகு கிட்டேருந்து. முத்தழகு பயங்கரமா ஃபீல் பண்ணுறாங்க. குழந்தை அப்படியே அழுவுது. "வாம்மா வாம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன். வா சின்ன பேச்சு வா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு உள்ள வராங்க. வந்தவுடனே அஞ்சலி கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. "என்னம்மா குழந்தை அழத்த நிறுத்தவே மாட்டுது" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "குழந்தைன்னா அழதான் செய்யும். அதை நாம தான் சரி பண்ணணும்" அப்படின்னு ரெஜினா சொல்றாங்க.